சுட சுட சாதம் போட்டு தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். கறி பஞ்சு ஆயிடுச்சுங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் பட்டன் ஆச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். வச்சு தனியா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதிலே மிளகாய் 2 போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ 1, லவங்கு 2, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் 2, கசகசா ஒரு 1/2 டீஸ்பூனு, சீரகம், கல்பாசி, சோம்பு இதை போட்டு நல்லா கழுவிக்கலாம். இது மிதமான தீயில் வச்சு வதக்குங்க. டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துங்க, அதிகமாக போடாதீங்க. தேங்காய் 2 டீஸ்பூன் இருந்தால் போதும். வதக்கும் போதே என்ன வாசனை பாருங்க. இந்த எல்லாம் நல்லா வரப்பட்டுடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிடுச்சு. பூண்டு 2 கட்டி உரிச்சு வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும், போடுங்க. இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதுங்க. இதுவும் கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், இதை சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ கறிக்கு தாங்க நம்ம எல்லா பொருளும் போடுறது. இதுவே 1 கிலோ கறின்னா இதை அப்படியே டபுளாக சேர்த்து போடுங்க. குழம்பு மிளகாய் தூளே போடுங்க. போட்டு 2 தொழிலுங்க. கம்மி தீயில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா கறி மாதிரி ஆகிடும். இந்த தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது போல் வதக்கி எல்லாத்தையும் செய்யுங்க. அரைச்சின்னு வந்துடலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் வதக்கந்து போட்டோம்னா இது கொஞ்சம் மெசியாது. இது ஒரு சுற்றிடலாம். பாருங்கள், இது போல் குறைன்னு அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வதக்கி வச்சல அதை சேர்த்துக்கிட்டுல இப்போ மூடி போட்டு இதை அரைச்சிக்கலாம். இது போல் நைஸாக அரைச்சிடுங்க. அப்போ தான் குழம்பு தண்ணியாட்டம் வரும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். போயிட்டு சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். கல்லெண்ணெய்னா ஊற்றிங்க, நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பட்டை, சுருள் பட்டைங்க, 2 லவங்கம். சுருள் பட்டை போட்டோம்னா நல்லா குழம்பு அப்படியே கொதிக்கும் போது அப்படியே ஒரு வாசனை வருங்க. இது கூட சின்ன வெங்காயம் 20 கட் பண்ணி வச்சுக்கிறோம், இதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பொன்னிறம் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் சாம்பாரில், கறி குழம்பு எது வந்தாலும் சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குது. இப்போ கறிவேப்பிலை நம்ம உருவி தழையாக போட வேணாம், அப்படியே 2 இது இன்றைக்கி அப்படியே போட்டு வதக்கலாங்க. ஐயோ இது என்ன கறி குழம்புக்கு கறிவேப்பிலையா அப்படின்னு நினைப்பீங்க, போட்டு பாருங்கள், நல்லா மணமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ஆட்டுக்கறி வேக வச்சு எடுத்துனுக்கிறோம் இல்லைங்க, அது தண்ணி இல்லாமல் வெடிகட்டி எடுத்துனுக்கிறோம், அதை போட்டு நல்லா வதக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நம்ம பச்சை மிளகா ஒரு மிளகா எடுத்து 4 கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதில்
அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாங்க. நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த மசாலாவை இந்த கறி வதங்கி சுண்டி வரப்போ அந்த மசாலாவை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விடலாங்க. அந்த மசாலாவோட ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அந்த கறியோட போட்டு இது பண்ணால் சுத்தமாக பச்சை வாசனை இருக்காது நமக்கு. கொஞ்ச நேரம் கொதி வந்தாவே நமக்கு போதும். இப்போது உப்பு நம்ம ஏற்கனவே கறி வைக்கும்போது கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துனுக்குறோம். இப்போவும் கொஞ்சம் திட்டமாக பார்த்து நம்ம போட்டுக்கணும். நம்ம கறி வேக வச்ச தண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜாரு கழுவிட்டு மசாலா அரைச்ச ஜாரில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடலாங்க. நம்ம விசில் வச்சு எடுத்தோம்னா கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்து போயிருக்கும். இந்த தண்ணி குழம்புக்கு நல்லா விசில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துருங்க. நல்லாயிருக்கும் கறி சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். நல்லா வெந்து நல்லா தலைன்னு கொதிக்குது பாருங்கள். இது இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். கொத்தமல்லி தூவி குழம்பை இறக்கிடலாங்க. நம்ம பாருங்கள் எப்படி இது அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு தோணுது பாருங்கள். குழம்பு கொதிக்கும் போது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம் போட்டுக்கின்னு இந்த கறி குழம்பு ஊற்றி தண்ணி குழம்பு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லான்னு தோணுங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். நான் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது. நீங்கள் வேணும்னா காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. சுட சுட சாதமும் ஆட்டுக்கறி தண்ணி குழம்பும் பார்க்கும்போதே சாப்பிட்டுடலான்னு தோணுதுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கறி பாருங்கள் எப்படி பஞ்சு பஞ்சு ஆகுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.